உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் நடனமாடிக் கொண்டிருந்தவர்கள் மீது கார் ஒன்று அதிவேகமாக மோதிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். தற்போது இந்த கார் ஓட்டுநர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? இந்த விபத்தில் எவ்வளவு பேர் காயமடைந்திருக்கிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் ஒரு திருமண நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. வட இந்திய திருமணங்களில் பராத் என கூறப்படும் திருமண ஊர்வலம் நடைபெறும். அந்த ஊர்வலத்தில் அனைவரும் சேர்ந்து நடனமாடுவது வழக்கம். அப்படி அந்த திருமண ஊர்வலத்தில் பெண்கள் சிலர் நடனமாடி மகிழ்ச்சியுடன் சென்று கொண்டிருந்த போது அதே பகுதியில் அதிவேகத்தில் வந்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து திருமண ஊர்வலத்தில் நடனமாடி கொண்டிருந்த பெண்களின் மீது மோதியது. இதில் காருக்கடியில் பல பெண்கள் சிக்கி காயமடைந்தனர். திடீரென கார் மோதியதால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் அலறி சிதறி ஓடினர். இதனால் அந்த பகுதியிலே ஒரு பெரும் பரபரப்பும் கலைபரமும் ஏற்பட்டது. அந்த காரை இயக்கிய ஓட்டுநர் பெண்களின் மீது காரை ஏற்றிவிட்டு அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடி இருக்கிறார். இருப்பினும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தி வருவதோடு தப்பியோடிய காரை ஓட்டுநரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதில் சிலருக்கு காயம் ஏற்பட்டிருந்தாலும் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.